ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து மத்தி மீன் வச்சு ஒரு அட்டகாசமான குழம்பு. இந்த மத்தி மீன்ல என்னென்ன கொழுப்பு இருக்குங்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இதை சூப்பரா உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த குழம்புக்கு ஒரே ஒரு மசாலா, சிம்பிளான ஒரு மசாலா அரைக்க போறோம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டிருக்கேன். 1 கப் சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா பூண்டு சேர்த்திக்கலாங்க. சின்ன சின்ன பூண்டு தான், அதனால ஒரு 6-7 பூண்டு சேர்த்திக்கலாம். இப்போ மசாலா சேர்த்திக்கலாம். 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், துருவன தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஆற விட்டு ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அதே பேனை கிளீன் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். தாளிப்புக்காக 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கப் சின்ன வெங்காயம் நறுக்குனது, கொஞ்சமா பூண்டு பல், கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய். அடுத்தது மீடியமான 5 தக்காளியை அரைச்சு வச்சிருக்கேன், அப்படியே சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்து லெமன் சைஸ் புளியை வந்து ஜூஸா கரைச்சிருக்கேன், அதை சேர்த்திக்குவோம். 1 டீஸ்பூன் உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப புளியோட பச்சை வாசனை போயிருச்சுங்க. நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம். அடுத்தது நம்ம மிக்ஸி அரைச்ச தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதை சேர்த்திக்கலாம். உப்புக்கு தேவையான தண்ணியில சேர்த்தியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திட்டோம். இப்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. ஓபன் பண்ணிடலாம். நல்ல குழம்பு நல்ல தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல கமகமன்னு வாசனை வருது. இப்போ நம்ம மீன் சேர்த்தி இப்ப நம்ம எல்லா மீனையும் இதுல சேர்த்தியாச்சுங்க. சேர்த்திட்டு ஒரு இடம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாங்காய் இருந்தா மாங்காய் துண்டு 2 சேர்த்திக்கங்க. இன்னைக்கு வந்து நான் மாங்காய் வந்து வத்தல் வச்சிருக்கேன். 2 வத்தல் மட்டும் போட்டுக்கலாம். காய வச்சு பாத்தீங்களா வத்தல், அதை சேர்த்திக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்ப மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் வேக வைக்கலாம். இடையில 2 தடவை கலந்து விடும். சரிங்களா? குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணி 2 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருக்கேன். ஓபன் பண்ணிடலாம். நல்ல கமன்னு வாசனையோட அட்டகாசமான மத்தி மீன் குழம்பு ரெடி. முக்கியமா பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.